வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போதும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்குச்சுன்னா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. எடுத்துருவோம். அதை உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் இருத்து எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் மட்டும், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதில் அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒழிக்க விட்டிங்கன்னா அடிப்பகுதி நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட போகிறோம். இப்போ அதே ஆயிலே போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். பெப்பர், மஞ்சத்தூள். லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதில் நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கூட போடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.